அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துணியும். வருகிற ஆகஸ்ட் 2020 மத்தியமா தேர்வுக்கு ஹிந்தி தேர்வுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக போட்டுட்டு வரோம். ஏற்கனவே இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டு ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து 4th ரோமனில் வந்து தோகை பார்க்குறோம். இதில் வந்து நம்ம 4th ரோமனில் பார்க்குறோம். ஹிந்தி தோ पत्यों का कंटेस्ट रूप जयोन का दियोन लिखिए. இந்த கண்டெஸ்ட் அப்படின்னா இது தோகை திருக்குறள் கொடுத்துருக்கோம். மொத்தம் 3 கொடுத்து வந்து நீ 2 கேட்பாங்க. இது ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு, மற்றதுக்கு மார்க் வந்து மொத்தம் 5 மார்க்கு. இந்த 4 நீங்கள் தரவாக படிச்சுட்டு போயிட்டாவோ வந்து கண்டிப்பாக 2 வரும். ஆரம்பம் கொடுத்து முடிவும் கொடுப்பாங்க. இந்த திருக்குறள் எப்படி ஆரம்பம் கொடுத்து முடிவு அந்த மாதிரி இதுலையும் கொடுப்பாங்க. எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு நீங்கள் அழகாக நீங்கள் எழுதிடலாம். கஸ்தூரி குண்டல் வைசே मुरुग ढूंढे बन माही ऐसे घड़ी घड़ी राम है दुनिया देखे नाही. கஸ்தூரி குண்டல், கஸ்தூரி அப்படின்னா ஒரு வாசனை திரவியம். அந்த வாசனை திரவியம் வந்து குண்டல் அப்படின்னா அந்த மடியில் வந்து அந்த மான் வந்து வயசே முருகு அப்படின்னா வந்து மான், அந்த மானுடைய வயிற்றில் வந்து கஸ்தூரி திரவம் இருக்குது. அந்த வாசனை வந்து எங்கேயோ அடிக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வயிற்றிலே வாசனை வச்சுட்டு அது வந்து டூண்டு வன்மாகி அப்படின்னா அது காடு முழுது என்ன பண்ணிச்சு, அந்த மான் வந்து சுற்றி வந்துச்சு, எங்கேயோ வாசனை வருதுன்னு தொலைவிட்டே இருந்தேன். அதுபோல் ஐசே கடி அதுபோல் வந்து மக்கள் வந்து இறைவன் வந்து பக்கத்திலே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ராம்கேர் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் வந்து அலையிறாங்க. துனியா தேக்கே நகி, உலகம் முழுவதும் வந்து கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கேயும் அலையிறாங்க அப்படின்றதான் இந்த வந்து புலவர் வந்து அழகாக சொல்கிறார். வித்யா தன் புத்தம் பினா கஹோ ஜூ பாவை கவுன் பினா டுலாயே நா மிலை ஜெயை பங்காக்கி பவுன். கல்வி, வித்யா அப்படின்னா கல்வி, தன் அப்படின்னா பணம், உத்தம் அப்படின்னா தொழில். கல்வி, பணம், தொழில் இல்லாமல் யாருமே வந்து எதையுமே வந்து அடைய முடியும். கவுன் அப்படின்னா வந்து யாரும் எதையுமே வந்து அடைய முடியும். இந்த 3 இருந்தால் நம்மளால் வந்து அடைய முடியும்னு நினைக்கிறாங்க. பினா டுலாயினா மிலை, கடின உழைப்பு இல்லாமல், இது நம்ம வந்து பினான்னு வந்து இல்லாமல் அர்த்தம். கடின உழைப்பு இல்லாமல் 3 நம்மளால் வந்து எதுவுமே அடைய முடியாது. ஜயம் பங்காக்கி பவுன், பங்கா அப்படின்னா விசிறி. இந்த விசிறி வந்து நாள் முழுவதும் வந்து விசிறினால்தான் தான் நம்மளுக்கு வந்து காற்று வந்து ஏற்படுகிறது. அதுபோல் வந்து 3 இருந்தால் தான் நம்மளால் வந்து எதுவுமே வந்து அடைய முடியும். ஹரி ஷா ஹீரா चाट कई गरे आन की आस देनर जमपुर जाहिंगे सत्य बैसे ரைதாஸ். ஹரிஷா ஹரி போன்ற வந்து ஒரு வைரன்னு அர்த்தம். ஹீரா அப்படின்னா வந்து வைரன்னு அர்த்தம். அந்த ஒரு ஹரி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வைரத்தை வந்து விட்டு அவர்கள் இன்னொருத்தர் வந்து நம்புகிறாங்களாம். ஆசு தே நர்னா வந்து மனிதன் இன்னொருத்தர் வந்து நம்புகிறாங்க. ஜம்பூர் அப்படின்னா வந்து நரகன் நம்புகிறார்கள். அந்த மனிதர்கள் வந்து நரகத்துக்கு தான் வந்து அவங்க வந்து செல்வார்கள் என்று ரைதாஸ் வந்து அழகாக வந்து உண்மையை கூறுகிறார். குரு கோவிந்து தோவு गड़े काके लागे पाय बलिहारी गुरु आपने गोविंद दियो बताय. இந்த இடத்துல வந்து குரு அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் ஆசிரியர் சொல்கிறாங்க. கோவிந்த் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கடவுள். இந்த வந்து ஆசிரியரும் கடவுள் வந்து நிற்க சொன்னால் தோவு கடே அப்படின்னு 2 பேர் வந்து பக்கத்தில் நிற்க வச்சா நாம் வந்து யாரை வந்து நம்ம முதன்மையாக நம்ம வணங்குவோம். காக்கே லோகம் பாயே, லோகம்னா மக்கள் வந்து இந்த ஆசிரியரையும் கடவுளையும் பக்கத்தில் நின்னா யாரை வந்து மக்கள் வந்து வணங்குவாங்க. பலிகாரி குரு ஜாபம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம குரு தான் வந்து நம்ம வணங்கணும். ஏன் அப்படின்னா குரு தான் வந்து நம்ம கடவுளையே வந்து நம்மளுக்கு வந்து காமித்தாரு அப்படின்றத சொல்கிறாங்க. குரு ஆப்புனே கோவிந்த் தியா பத்தாயே, அந்த கடவுள்ன்றது குருவால் தான் நம்மளால் வந்து காட்டப்பட்டது. 5th ரோமனில் கின்ஹி பாஞ்சுக்கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியே. அர்த்த ஹிந்தி மே லிக்கியே அப்படின்னா வந்து பொருள் எழுதுக. தமிழில் எப்படி பொருள் எழுது அதுதான் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பிராத்மிக்கில் நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து எழுதணும் நம்ம தெரிஞ்ச மொழியில். ஆனால் இப்போ வந்து நீங்கள் மத்தியமாக எழுதுறதுனால ஹிந்தியில் தான் இப்போ நீங்கள் எழுதணும். அவங்க ஹிந்தியில் கொடுப்பாங்க, நீங்கள் ஹிந்தியிலே நீங்கள் ஆன்சர் பண்ணணும். மொத்தம் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கொடுப்பாங்க. நீங்கள் 5 மட்டும் எழுதினா போது. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. சிதித்து
வஷா ஹுவா அப்படின்னு வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து போய் சேர்றது, குடியேறது. அதுதான் வந்து குடியேறுதல். உத்தேசிய, லட்சிய. உத்தேசிய அப்படி வந்து குறிக்கோள்னு அர்த்தம். குறிக்கோள், ஒரு லட்சியம். குத்து, சுயம். குத்து அப்படின்னா வந்து சுயமாக நம்ம இது பண்ணுறது, சுய முடிவு எடுக்கிறது. ஆஜீவன். ஆஜீவன் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும். ஜீவன் பர், வாழ்நாள் முழுவதும். சிக்கன்ஜா, சிக்கன்ஜா. பஞ்சா, சமத்துக்கார். கராமத்து. சமத்துக்கார் அப்படின்னா வந்து ஒரு அதிசயமாக இருக்கிறது, அதிசயமாக வந்து திடீர்னு எதிர்பாராத ஒரு அதிசயம் நடக்கிறது. அத்தியாச்சார், ஜுல்மு. அத்தியாச்சார் அப்படின்னா வந்து கொடுமை, அடக்குமுறை. துன், லகன். டியூன், பேரார்வம். கன்னா, கிந்தி, எண்ணிக்கை, நம்பர்ஸ். சர்வோத்தம், சர்வோச்ச, உச்சநிலை. சிக்ஷக், அத்தியாபக், டீச்சர்ஸ். ஷவுன்க், அச்சிரச்சு, அதிர்ச்சி, ஆச்சரியம். வேளா, நேரம், டைம். ஷேஷ், பாக்கி, ஓய்வு. விஸ்வாஸ், நம்பிக்கை. விஷாம், ஆறாம், ஓய்வு. கல்யாண், நல்வாழ்வு. பலாயி, நன்மை. ஷகல், ரூப், உருவம். யோஸ்திரா, வீர், போர் வீரர், வீரர். விஷார், எண்ணம். சோச், நம்ம நினைக்கிறது. அபிமானி, ஆணவம் கொண்ட, பெருமை கொண்ட, பெருமை. கமண்டி, கியாதி, கீர்த்தி, புகழ். இனாம் தேனா, வெகுமதி கொடுத்தல். புரஸ்கார் தேனா, அதை பரிசு வாங்கிறது. தாஜுப் ஹோனா, ஆச்சரிய ஹோனா, ஆச்சரியப்பட வேண்டுதல். ஸ்வர்க சிதார்னா, சொர்க்கத்திற்கு செல்லுதல். மர்ஜானா, மரணம் வந்து இறந்தவனை வந்து போகிறது, மரணம் வந்து இறப்பு. சிஸ்தில் கிண்கி பாஞ்சிக்கா விலோம் சப்தலிக்கியே. விலோம் அப்படின்னா வந்து எதிர்ச்சொல் எழுதுகின்றாங்க, ஆப்போசிட்டு. இதுலேயும் வந்து நம்ம ஹிந்தியில் தான் கொடுப்பாங்க, ஹிந்தியில் தான் ஆன்சர் பண்ண 10 கொடுப்பாங்க, 5 மட்டும் எழுதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஆதர், மரியாதை. அனாதார், சுவிகார். சுவிகார். சுவிகார் அப்படின்னா நம்ம வந்து ஏற்றுக்கிறது, ஏற்றுக்கொள். இந்த ஏற்றுக்கொள்ளாமை, புறக்கணிக்கிறது. மஞ்சூர், மஞ்சூர். மஞ்சூர் அப்படின்னா வந்து மாடித்தளம், இது மாடி இல்லாமல் இருக்கிறது, மாடி வீடு இல்லாமல் இருக்கிறது. சம்பவ, சம்பவ. சம்பவம்னா சாத்தியமாதல், இது சாத்தியம் அல்லாமல் இருக்கிறது. தக்ஷின், தெற்கு. புத்தர், வடக்கு. சுபுத்திர அப்படின்னு நல்ல மகன், குபுத்திர கெட்ட மகன். அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல மகனாக இருக்கிறது, இது கெட்ட மகன். ஆரம்ப, தொடக்கம். அந்து, முடிவு. உபயுக்தி, பொருத்தமானது. அனுபயுக்தி, பொருத்தம் அல்லாதது, பொருத்தம் இல்லாதது. விகட்னா, வண்ணா, சீரழிவு. இது வந்து மாற்றுறது, அந்த கெட்டதாக இருக்கிறது வந்து நன்மையாக மாற்றுறது. வண்ணா. சத்து, சங்கதி, நல்ல நிறுவனம். கு, சங்கதி, கெட்ட நிறுவனம். நிறுவனம் அப்படின்னா வந்து தொழில் செய்கிறது. சாதாரண, சாதாரண. அப்போ இந்த சாதாரண அப்படியே எடுத்து எழுதிட்டு இங்கே மட்டும் சேரணும். சாதாரண, இது சாதாரணம் அல்லாதது. சுவாதீனதா, பராதீனதா. சுவாதீனதான வந்து சுதந்திரம், இது சுதந்திரம் இல்லாமல். கடின், கடினம். சரல், எளிமை, ஈஸியாக இருக்கிறது. பூர்ண, சரியானது. பூர்ண, தவறானது. இப்போ இந்த பூர்ண இங்கே இருக்குது, இங்கே போட்டு இதை பார்த்து அப்படியே எழுதிக்கணும். பிராப்து, பிராஸ். பிராப்து அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது, பிராப்தம் உனக்கு கிடைக்கிது. பிராப்தம் அப்படின்றாங்களே, பெறப்பட்டது. இது பெறப்படாதது, கிடைக்காதது. தோடா, கொஞ்சம். ஜெயதா, அதிகமாக இருக்கிறது, அதிகம். அச்சா, நல்லது. புரா, கெட்டது. ஷுக், மகிழ்ச்சி. துக்கு, கவலை, கவலை, துன்பம். ஹிம்சா, வன்முறை. அகிம்சா, அகிம்சை. படியா, நல்லது. கடியா, கெட்டது. அதூரா, முழுமையற்றது. பூரா, முழுமையானது.
உச்சித்து சரி, அனுச்சித்து தவறானது, முர்த்தியு இறப்பு, ஜன்மு பிறப்பு, முர்த்தா இறந்தது, ஜிந்தா உயிருடன். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.